நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஈதுக்காக ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ ரோஸ்ட் சிக்கன். சிக்கன இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்க வீட்ல எப்பவுமே இந்த சிக்கன தான் செய்வீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 7, 8 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல ஒரு 2 தக்காளி, 3 வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கங்க. இப்போ கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேஸ்ட்ல பண்ற சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். பிரியப்படாதவங்க எண்ணெயே சேர்த்துக்கங்க. நெய்யில இப்போ ஒரு 4, 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட்ட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 1 கிலோ சிக்கன்ல மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன். இப்ப அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க. இந்த காஞ்ச மிளகாத்தூள் விதைகள சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துரும். இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி அரைச்சு வச்சிருக்கிற நம்மளோட ஸ்பெஷல் மசாலாவ மேலாப்புல அப்படியே தூவி விட்டுக்கலாம். அடுத்து கசூரி மேத்திய அப்படியே மேலாப்புல 1 டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒண்ணா கலந்து வரட்டும். அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்கிரலாம். சூப்பரான நம்மளுடைய கீ ரோஸ்ட் சிக்கன் இப்போ வந்து அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனை அட்டகாசமா இருக்கு. நீங்க இத வந்து ஒரு செமி கிரேவியாவும் வச்சுக்கலாம். இல்லன்னா நல்லா இந்த மாரி ட்ரை பண்ணியும் வச்சுக்கலாம். இது நல்லாவே தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். என்னோட ஸ்டைல்ல இந்த கீ ரோஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.